ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹேண்ட் ஒர்க்கு ஆரி ப்ளவுஸ்க்கு வந்து நாங்கள் இப்படி தான் போட்டுக்கிறோம். ஹேண்ட் ஒர்க்கு ஆரி ப்ளவுஸ் இது வந்து எப்படின்னா, நீங்கள் பார்க்குறது வந்து பின்னாடி கழுத்து வரைபடம் இது. அதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, முன் சைடுக்கு வந்து நெக்குக்கு ஒரு சைடு மட்டும் நாங்கள் போடுவோம். ஒரு சைடு வந்து நம்ம வந்து முந்தாணி வந்து கவர் ஆயிரும். சரிங்களா? அடுத்து நீங்கள் எந்த பார்க்க போகிறீங்க அப்படின்னா வந்து ஹேண்டுக்கு பார்க்குறீங்க. லெஃப்ட் சைடுக்கு வந்து ஒரு ஹேண்டுக்கு வந்து ஃபுல்லாக ஆரி ஒர்க் போட்டுட்டு சைடில் வந்து ஃபுல்லாக நாங்கள் புட்டை வைப்போம். கேட்டிங்களா? இது வந்து லெஃப்ட் ஹேண்டுக்கு. அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து ரைட் ஹேண்டுக்கு. நீங்கள் லெஃப்ட் சைடு எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி ரைட் சைடுக்கு வரும். உங்களுக்கு இந்த ஸ்டெப்பு வந்து முன்னாடி பின்னாடியும் நெக்குக்கு எப்படி போடுறோமோ அதே சேம் அளவு தான் வரும். இது வந்து 100% வந்து ஹேண்டில் தான் நாங்கள் போடுவோம். கைத்தையல் தான் போடுவோம். இதுக்கு வந்து மிஷின் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். இது நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து யூடியூப்பில் அப்டேட் பண்ணுறோம். இது வந்து ரியலி ஹேண்ட் ஒர்க்கு ஆரி ப்ளவுஸ். இது வந்து சில்வர் கலரு ப்ளவுஸ் வந்து ஒரு கல்யாண வீடு ஆஃபருக்கு நாங்கள் நிறைய டைம் போட்டு கொடுத்துருக்கோம். இது நமக்கு வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக மாடல் வந்து இதுதான் எங்களுக்கு போயிட்டுருக்கு. ஆரி ஒர்க்கு பக்கத்தில் ஊதா கலரு ஒன்று தெரியுதுங்களா? அது வந்து நாங்கள் வந்து மார்க்கரு, அந்த மார்க்கரை வச்சு நீட்டாக ப்ளவுஸ் அளவு போட்டு எந்த ஒரு ப்ரெஷர் இல்லாமல் க்ளீனாக நாங்கள் போட்டு கொடுக்குறோம். திருப்பி சொல்கிறேங்க, இது பின்னாடி நெக்குக்கு, இது முன் சைடு வந்து ஒரு சைடு மட்டும் தான் போட்டு விடுவோம். அதே மாதிரி வந்து இது லெஃப்ட் ஹேண்டுக்கும் ரைட் ஹேண்டுக்கும் இந்த மாதிரி சேம் டிசைன் தான் வரும். தேங்க்யூ.